Hello LPKPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு மொபைல் ஆப் வந்து இப்போ கரண்டா ரொம்பவே ஃபேமஸா ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு. Earn Easy 24 மொபைல் ஆப். ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ஒரு மாசத்துக்கு 20,000 ஆர் யூஎஸ் டாலர்ஸ்ல கால்குலேட் பண்றதா இருந்தா ஒரு 250 யூஎஸ் டாலர்ஸ் வரைக்கும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து கேப்சர் டைப்பிங் ஜாப் அப்படின்னு வந்து இருக்கு. இது போக அவங்க வந்து சில கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இது போக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்றதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் வித்ட்ராயல் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் பிரான்ச் டெபாசிட், இது போக யூபிஐ, கூகுள் பே, போன் பே, பேடிஎம் அப்படின்னு எல்லாம் வச்சிருக்காங்க. இன்ஸ்டன்டா வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த Earn Easy 24 மொபைல் ஆப்போடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ நம்ம இந்த மொபைல் ஆப் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து Earn Easy 24 அப்படின்னு வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற சர்ச் ரிசல்ட் வந்து இதுதான். ஸோ Earn Easy 24 அந்த 24 லோகோ அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து 4.3 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 27,000 ரிவ்யூஸ். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஸ்க்ரோல் ஓவர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப் வந்து 5 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ எனிவே கொஞ்சம் கீழே வந்து அதோடைய டீடைல் ரிவ்யூஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து 5 ஸ்டார் ரிவ்யூ வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. பட் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார் ரிவ்யூவோட ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதில் ரீசன்ட் ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு மொபைல் ஆப்பு. நம்மளுடைய டாஸ்க்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. இந்த ஆப்பை வந்து நம்ம வந்து நம்பலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எஃபர்ட்டே போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 25 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து மென்ஷன் பண்ணது இதுல வந்து சர்வீஸ் இருக்கு, வீடியோ வாட்சிங் இருக்கு, கேம்ஸ் வந்து நம்ம விளையாடலாம், எல்லாமே வந்து ஈஸியா இருக்கு. ஸோ இந்த ஆப் வந்து சூப்பர் தான் அப்படின்னு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 43 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. என்ன அப்படின்னா நீங்க ஃப்ரீயாவே வேலை பார்க்க முடியாது. பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து வேலை பார்க்க முடியும். பட் இதில் வந்து இவர் வந்து அமௌண்ட் வந்து விட்டுட்டாராமா. ஸோ இது வந்து ஒரு டோட்டலாக ஒரு ஸ்கேமான ஒரு மொபைல் ஆப்பு அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் வந்து காலை வந்து சரியாக வந்து எடுக்கிறதே இல்லை. ஆல்ரெடி வந்து அமௌண்ட்டை கட்டிட்டாரு, கஸ்டமர் சர்வீஸ் வந்து சரியாக ஆன்சர் பண்ண மாட்டுக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 1393 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. எனிஹவ் நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ இதில் இந்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு ரீசெண்டாக பார்த்த அதே ரிவ்யூஸ் தான் வந்து பார்க்க முடியுது. ஸோ சில பல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பரான ஒரு மொபைல் ஆப்பு. ஸோ 3 வாரமாக நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நமக்கு வந்து பேலன்ஸ் வந்து அவ்வளோவா வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ண முடியுது. பட் இருந்தாலும் நம்ம வந்து கிரிட்டிக்கல் ரிவ்யூ இல்லை வந்து அந்த 1 ஸ்டார் ரிவ்யூ அப்படிங்கிறதையும் கோ த்ரூ பண்ணுவோம். ரீசெண்டாக பார்த்தா அதே ரிவ்யூஸ் தான் பார்க்க முடியுது. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்லையும் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் மணி, ஃபேக்கு, ஸ்கேமு அப்படின்லாம் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ண முடியல, அடிக்கடி வந்து ஹேங் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு கஸ்டமர் கேர் வந்து சரியாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 337 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ல வந்து டெமோ மட்டும் தான் இருக்கு, ரியலா வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய குறிக்கோள் வந்து இந்த அமௌண்ட் வாங்குறது மட்டுமே, அதுக்கு பிறகு சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்காங்க. ரீஃபண்ட் வந்து கேட்டா கூட நீங்க 35,000 லிமிட்டை வந்து ரீச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்படின்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் உடைய ப்ரொமோஷனல் வீடியோ, ஃபேஸ்புக் உடைய ப்ரொமோஷனல் வீடியோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து மென்ஷன் பண்ணது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 599 ரூபா பேக்கேஜை வந்து பே பண்ண சொல்றாங்க. அதுக்கு பிறகு அடிஷ்னலாக வந்து ஒரு 6,500 பேக்கேஜ் வந்து பே பண்ண சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு 1,500 கேப்சர்ஸ்க்கும் வந்து 75 ரூபா மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த லிமிட், அதாவது 35,000 லிமிட்டை நீங்க ரீச் பண்ணால் மட்டும்தான் இந்த ரீஃபண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும், மற்றபடி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 22 மே 2024 வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 215 பேர் வந்து ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பார்க்க முடியுது.
ஸோ இந்த ஆப்போடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு டெமோவாக காமிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆன பிறகு அதுக்கு பிறகு ஓப்பன் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ ஓப்பன் அப்படிங்கிற ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து வருது. ஸோ இதில் 2 லாங்குவேஜ் இருக்குது. உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. ஸோ நம்ம குளோபலாக நம்ம வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அந்த வரிசையை உங்களுக்கு காமிக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். கடைசி வரைக்கும் போய்க்கோங்க. அந்த டிக் மார்க்கை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நம்ம ஜிமெயில் ஐடியை வச்சு நம்ம வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ அதுக்கு பிறகு இதில் வந்து 2 ஆப்ஷன் காமிக்கிறாங்க, ஸ்டார்ட் டெமோ, பை பிளான். ஸோ இதில் வந்து நான் வந்து பை பிளான் அப்படிங்கிற வந்து கொடுக்கேன். ஸோ பை பிளான் அப்படின்னு வந்து கொடுத்த பிறகு நமக்கு இந்த ஃப்ரீ டெமோ பிளான் அப்படிங்கிற வந்து காமிக்குது. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரீ டெமோ அக்கௌண்ட்டு, ஏர்னிங் எதுவுமே கிடையாது. நீங்கள் ரியல் அமௌண்ட் எல்லாம் ஏர்ன் பண்ண போகிறது இல்லை. 30 நாள் 1 மாதம் வேலிடிட்டி, டெமோ கோர்சஸ், கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ பெஸ்ட் வேல்யூ பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பிளானு 499 ரூபா. ஸோ இது வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி, எவ்வளோ நாளும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். கேப்சர்ஸ் எவ்வளோ நாளும் வரும். ஸோ ஒர்க் வந்து 24/7. இதில் வந்து 1500 கேப்சருக்கு வந்து உங்களுக்கு வந்து 75 ரூபா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஜாப்ஸோடைய இன்ஃபர்மேஷன், கவர்மெண்ட் எக்ஸாம் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி அக்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் இதில் தெளிவாக போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அந்த லிமிட், அதாவது 35,000 லிமிட்டை வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது பிளாட்டினம் ஆஃபர் அப்படிங்கிற வந்து இருக்கு, 999 ரூபா. ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1000 கேப்சாக்கு வந்து 75 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ எல்லா சப்போர்ட்டும் அதே தான். சில்வர் பிளஸ்ல வந்து 3999 ரூபா. ஸோ இதில் வந்து 2000 கேப்சாக்கு வந்து 75 ரூபா அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அடிஷ்னலான எல்லா சப்போர்ட்டும் அவங்க வந்து கொடுக்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலையும் அதே தான், 35,000 லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து பிளான்ஸை வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு போல நம்ம வந்து அந்த டெமோ ஒர்க் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அந்த கேப்சா அப்படிங்கிற வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆன உடனே இதை பாருங்கள், நமக்கு வந்து ஒரு 60 செகண்டோ இல்லை 30 செகண்ட் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம இதை வந்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்கணும். ஸோ இது மட்டும்தான் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் வந்து ரிமைனிங் கேப்சர்ஸ் எல்லாம் எப்படி வந்து டைப் பண்ணுறோம் அது எதுவுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து இந்த ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து காமிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி கேப்சர்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இந்த நம்பர் இல்லைனா வந்து லெட்டர்ஸ் இப்படி தான் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து மினிமம் வித்ட்ராயல் வந்து ₹50. ஸோ நம்மளுடைய ரெஃபரல் கோட் அப்படிங்கிற வந்து இருக்குது. நீங்கள் இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ரெஃபரல் கோடை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம், வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். ஸோ இதில் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு வந்து ஆட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இந்த மொபைல் ஆப்பில் வந்து ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோடு, ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க, எதுக்குன்னே தெரியல. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிற வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்பில் நமக்கு வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அது என்ன தான் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஒரு நம்பர் அப்படிங்கிற வந்து காமிக்குது, ஒரு 158 முடியக்கூடிய ஒரு நம்பர் வந்து காமிக்குது. ஸோ அந்த நம்பரில் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்து டைப் ஆகிருக்கு, ஹலோ, ஐ வாண்ட் டு என்கொயர் அபவுட் யுவர் பிளான்ஸ். உங்கள் பிளான்ஸை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கிரியேட் ஆயிருக்கு. இதை நம்ம வந்து சென்ட் அப்படின்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆயிரும். பட் நம்ம சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த நம்பர் என்ன அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது டிஸ்பிளே நேம் வந்து டிஎஸ் அப்படின்னு வந்து காமிக்குது, என்னன்னே நமக்கு வந்து தெரியல. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பரை வந்து நம்ம ட்ரூ காலர் மொபைல் ஆப்பில் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து ஜிஎஸ்டி சுவிதா கேந்திரா அப்படின்னு வந்து காமிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ண உடனே ஜிஎஸ்டி சுவிதா கேந்திரான்னு ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன மாதிரி சர்வீசஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து தெரியல. அதே மாதிரி இந்த மொபைல் ஆப்பில் வந்து மை கோர்சஸ் இல்லை வந்து எடியூ எக்ஸாம் போர்ட்டல் இல்லை வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன்ஃபோ எதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலும் நமக்கு வந்து உடனே வந்து பிளான்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும்
பிளானை பர்ச்சேஸ் பண்ணாதான் கண்டினியூ பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து ஆக்சுவலி அசோசியேட்டட் வித் techaircraft.com. ஸோ அதில் உள்ள கோர்சஸ் தான் இங்கே வந்து இருக்கு. ஸோ techaircraft.comல வந்து நம்ம வந்து கோர்சஸ் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுவோம். ஸோ இதில் கோர்சஸ் அப்படின்ல வந்து என்னெல்லாம் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ பாருங்களேன், எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்பெடட் சிஸ்டம்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பைத்தன், அதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது மைக்ரோசாஃப்ட் வேர்டு இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் வேர்டெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு வந்து இவங்ககிட்ட வந்து 499 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. இந்த மாதிரி பேசிக் கோர்சஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் செக்ஷனில் வந்து ஒரு மகாராஷ்டிரா அட்ரஸ் வந்து பார்க்க முடியுது. ஒரு ஃபோன் நம்பரும் வந்து இருக்குது. ஒரு இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து அந்த EarnEasy24ல வந்து ஒரு ப்ராப்பரான அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பர் வந்து இருக்குது. பட் அந்த ஃபோன் நம்பர் வந்து சரியாக வந்து குவரிஸை வந்து சால்வ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் இதுதான் ஆக்சுவல் வெப்சைட் earneasy24.com. பட் இந்த வெப்சைட் வந்து யூஸ் இல்லை, ஒரு பெனிஃபிட் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களே வந்து டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் ப்ளே ஸ்டோரில் நம்ம ஒர்க் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ மொபைல் ஆப்பில் வந்து ரிவ்யூஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம வந்து கூகுளில் டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் வந்து earneasy24.com ரிவ்யூஸ் இல்லை வந்து earneasy24.com ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுப்போம். ஸோ நமக்கு ரிவ்யூஸ் வந்து த வெரி ஃபேமஸ் trustpilot.comல வந்து ரிவ்யூஸ் இருக்குது. இது போக லிங்க்டின்ல ரிவ்யூஸ் இருக்குது, Kimola.comல ரிவ்யூஸ் இருக்குது, வெரி ஃபேமஸ் டிஸ்கஷன் ஃபோரம் கோராலையும் நமக்கு வந்து ரிவ்யூஸ் இருக்குது, ஃபேஸ்புக் பேஜ் கூட நமக்கு வந்து இருக்குது. என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா கோ த்ரூ பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் trustpilot.comல வந்து பார்க்கும்போது டாப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனியோட நிறைய ஃபேக் ரிவ்யூஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா நிறைய ஃபேக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த கம்பெனி பற்றி கொடுத்துருக்காங்க. அதை வந்து Trustpilot வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நமக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எதுவுமே இல்லை. 5 ஸ்டார் இல்லை, 4 ஸ்டார் இல்லை, 3 ஸ்டார் இல்லை, 2 ஸ்டார் இல்லை, 1 ஸ்டார் ரிவ்யூ மட்டும் 100% நமக்கு வந்து இருக்குது. நம்ம மொபைலில் பார்த்தா அதே ரிவ்யூஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபேக்கு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லிங்க்டின்ல வந்து பார்க்கும்போது இந்த ஆப்பை பற்றி பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து திணிக்கப்பட்ட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூவோ அப்படிங்கிற வந்து தெரியுது. Kimola.comல கொஞ்சம் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஆப்புக்கு மிக்சட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் ரிவ்யூவும் இருக்குது, நெகட்டிவ் ரிவ்யூவும் இருக்குது. சில பேர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணியிருக்கிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நெகட்டிவ் சைடில் வந்து பார்க்கும்போது பே அவுட் வந்து அதாவது வித்ட்ராயல் ப்ரூஃப் அப்படிங்கிற வந்து பெருசாக ஜெனுவன் ப்ரூஃப்ஸ் வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபேமஸ் டிஸ்கஷன் ஃபோரம் கோரால வந்து பார்க்கும்போது earneasy24னா என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த வெப்சைட் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரிவ்யூஸில் இருந்து இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து கோத்ரூ பண்ணும்போது 19K லைக்ஸ், 19,000 லைக் விழுந்திருக்கு, 44,000 ஃபாலோவர் வச்சுருக்காங்க. பட் நமக்கு ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டுக்கு வந்து லைக் வந்து பெருசாக இருந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி ரேட்டிங்ஸ் வந்து பார்க்கும்போது 539 ரிவ்யூஸில் இருந்து 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார் அப்படின்னு வந்து கிடச்சிருக்கு. ஒரு கம்பெனியில் ஒரு வெப்சைட் வந்து எல்லாமே பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஸோ சில போல் நெகட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். சரி 5 ஸ்டார் இல்லைனாலும் ஒரு 3 ஸ்டார் 4 ஸ்டார் 2 ஸ்டார் கூட வந்து நிற்கும். பட் எல்லாமே 5 ஸ்டார் அப்படிங்கிற வந்து நம்ப முடியும். ஸோ இந்த மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ இவங்க வந்து அசோசியேட்டட் வித் techaircraft.com. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மகாராஷ்டிரா அட்ரஸ் அப்படிங்கிற வந்து இருக்குது. இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர் வந்து நம்மளுடைய குவரிஸை எந்த அளவுக்கு சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, ஒரு லைவ் கூகுள் மேப் லொகேஷன் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இந்த ஆப்பில் வந்து நம்மளால் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பிளான், ஒரு 3 பிளான் வச்சிருக்காங்க, கோல்டு, சில்வர், பிளாட்டினம் வச்சிருக்காங்க. இந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணாதான் நம்மளால வந்து வேலை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற வந்து எந்த கேரண்டியும் இல்லை. ஏன்னா தெளிவாக வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, 35,000 லிமிட்டை நீங்க வந்து ரீச் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஸோ டெஸ்க்டாப்லயோ இல்லை லேப்டாப்லயோ வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸை விட. பட் மொபைல் ஆப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மிக்சட் ரிவ்யூஸ், அதாவது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, அதுக்காக நெகட்டிவ் ரிவ்யூஸும் அப்படியே கொஞ்சம் ஈக்குவலா கூடிக்கிட்டே இருக்கு. ஸோ என்னதான் நமக்கு வந்து மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தாலும் நம்ம இந்த மொபைல் ஆப்பை வந்து பெருசா ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஜீரோ பேலன்ஸை வச்சு இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம் இல்ல ஃபேஸ்புக் ப்ரொமோஷனல் வீடியோஸை பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் மொபைல் ஆப்ல ஒர்க் பண்ண வந்திருப்பாங்க. பட் வீடியோல காமிக்கிறதுக்கும் இங்க ஆக்சுவலா ஒர்க் ஆகுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் தெரியுது. ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவெரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.
ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவைனான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி